வெல்கம் டு காயல் ஆர்கானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஷியலை நம்ம வீட்லேயே எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னா அதுக்கு பார்லர்லாம் போயிட்டுருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நம்ம ஸ்க்ரப்பரும் ஃபேஷியல் பேக்கும் ரெடி பண்ண போகிறோம். இது செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஸ்க்ரப்பர் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஏதாவது இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இது ஸ்கின் எக்ஸ்ஃபோலினேஷனுக்கு வந்து பெஸ்ட்டு. அடுத்து வந்து ஹனி எடுத்துக்கிறேன். ஹனியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட நான் வந்து ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா காஃபி பவுடர் வந்து ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஒரு பர்னிங் சென்சேஷன் கொடுக்கும். ஸோ அதனால் நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண டொமேட்டோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப நல்லா இதாக இருக்கும். நல்லா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் ஓப்பன் போர்ஸ் எல்லாம். ஸோ அதனால் இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம ஃபேஸ், நெக் இது எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் கொடுத்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரப்பரை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கக்கூடாது. ஸோ ஒரு மேக்ஸிமம் ஒரு ஸ்க்ரப்பிங் நமக்கு ஃபீல் ஆகும் இல்லைங்களா? ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கோல்டு வாட்டரில் வந்து ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கடலை மாவு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அடுத்து இது கூட உளுந்து மாவு வந்து எடுத்திருக்கேன். இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தான் உளுந்த மாவு. இது நல்ல க்ளோ கொடுக்கும், நல்ல பிரைட்டனும் கொடுக்கும். அடுத்து பொட்டேட்டோ பவுடர் இது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட்டு மாதுளம் பழத்தோல் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஸ்கின்னை சாஃப்டன் ஆக்கும். அடுத்தது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ஹோம்மேட் பீட்ரூட் பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஆவாரம்பூ பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வைல்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூனு. இதில் லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸில் விட்டமின் சி அதிகமாக இருக்கனால ஸ்கின் பிரைட்டனிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி மட்டும் ஆட் பண்ணி பாருங்கள், ஸ்கின்னு செம்ம க்ளோவாக இருக்கும். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தால் ஓகே, இல்லைன்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இது ஃபேஸ், நெக்கு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுடுங்க. நல்லா சர்க்கிள் மோஷனில் வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்குங்க. நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கோல்டு வாட்டர் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக செம்ம க்ளோவாக ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஸ்க்ரப்பரையும் ஃபேஸ் பேக்கையும் இந்த நியூ இயருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2023. ரொம்ப ஹாப்பியாக, ஹெல்த்தியாக எல்லாத்துக்கும் இந்த இயர் இருக்கணும்னு நான் வந்து காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். காயல் ஆர்கானிக்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.